எத்தனை காலம்தான் சார்ந்திருக்க போகிறோம் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் பேச்சு விவாதத்திற்கு உள்ளான நிலையில் கட்சியை வலிமைப்படுத்தவே அவ்வாறு கூறியதாக தற்போது விளக்கம் அளித்துள்ளார். தேர்தல் வெற்றிக்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை சுயமாக இருக்க வேண்டாமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களே எதிர்கருத்துக்களை கூறியதால் பேசு பொருளானது. இந்நிலையில் தனது பேச்சு குறித்து விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ள செல்வ பெருந்தகை தேர்தல் வெற்றிக்கு திமுக உடைய பங்கு அதிகமானது என்பதை முதல் தீர்மானத்திலேயே தெளிவாக குறிப்பிட்டிருந்ததாக சுட்டிக்காட்டினார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பங்களிப்பு இல்லாமல் 40 தொகுதிகளிலும் வெற்றி என்பது சாத்தியமே இல்லை என்பதை எவரும் மறுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்கான கருத்தியல்தான் காமராஜர் ஆட்சி என்று விளக்கம் அளித்துள்ள செல்வ பெருந்தகை பொதுக்குழு கூட்டத்தில் பேசப்பட்ட கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி நிச்சயம் நிறைவேறாது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி போல தன்னை கடவுள் வழிநடத்தவில்லை எனவும் மாறாக ஏழை மக்கள் வழிநடத்துகிறார்கள் எனவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தவாறு ராகுல் காந்தி பேரணியாக சென்றார். அப்போது பேசிய அவர் எந்த தொகுதியில் எம்பியாக நீடிப்பது என்பதை ஏழை மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என்றார். Dilemma in front of me. The question is, will I be member of parliament of Wayanad or will I be member of parliament of Raebareli? Unfortunately, like the Prime Minister, I am not guided by God. I am a human being. In fact, it is for me it is much simpler. My God is the poor people of India. தேர்தலுக்கு முன்பு அரசியலமைப்பை மாற்றுவோம் என்று கூறிய பாஜக தலைவர்கள் தற்போது அதனை வணங்குவதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது என்பதை தேர்தல் மூலம் பிரதமருக்கு மக்கள் பாடம் புகட்டியிருப்பதாக கூறினார்.